வெரி குட் மார்னிங் ஃபார் ஆல். ஐயா இன்னைக்கு உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போறேன். காக்கையும் கருப்பு குயிலும் கருப்பு. ஆனா காக்கைக்கு பாட தெரியாது, குயில் நல்லா பாடும். எப்படி? நல்லா பாட தெரியாதது காக்கையோட தவறு கிடையாது. குயிலுக்கு கிடைச்சது மாதிரி நல்ல பாட்டு வாத்தியாரு காக்கைக்கு கிடைக்கல, அவ்வளவுதான். நீங்க எல்லாரும் இப்படி சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருக்கிறத கல்வியால மட்டும்தான் தர முடியும். அதிகாரம் இருந்தாலோ பணம் இருந்தாலோ கல்வி வந்துடாது. நல்ல அக்கறையும் ஆர்வமும் இருந்தா யாருக்கு வேணாலும் வரும். கல்வின்றது கண்ணுக்கு தெரியாத ஒரு அற்புதமான ஆயுதம். அது உன்னையும் பாதுகாத்து உன் குடும்பத்தையும் பாதுகாத்து உன்னை சுத்தி இருக்கிற அத்தனை பேரும் எப்போதும் சந்தோஷமா வச்சிருக்கும். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு வாத்தியா இருப்பா. இவனை மாதிரி நான் 7வது படிச்ச பொழுது நந்தவனத்தை நாத்தவனம் படிச்சு போட்டேன். இப்ப மட்டும் எப்படி படிக்கிறீங்க? ஆனா இவன் திருக்குறள் போட்டியில சாதனை பண்ணி இந்த ஸ்கூலுக்கே ஹீரோ ஆயிட்டான். இவன் என்னதான் ஹீரோ ஆனாலும் வயசுல உங்களை விட சின்ன பிள்ளைப்பா. இவனுக்காக நீங்க ஒரு உதவி செய்யணும். செய்வீங்களா? சொல்லுங்கய்யா. இன்னைக்கு மாவட்ட அளவுல சாதிச்ச இவன் நாளைக்கு மாநில அளவுல சாதிக்கிறதுக்கு உங்க ஒவ்வொருத்தருடைய சப்போர்ட் இவனுக்கு வேணும். கண்டிப்பா செய்றோம். என்ன யார் கிளாஸ் ரூமுக்கு போகாம இங்க நிக்கிறீங்க? ஏதாவது பிரச்சனையா? என்ன விஷயம் கேக்குறேன்ல? சார், எங்களுக்கு 3 மாசமா சம்பளம் வரல சார். இதுதான் உங்க பிரச்சனையா? கொஞ்சம் பொறுத்துக்குங்க சார். ஸ்டூடெண்ட்ஸ் எண்ணிக்கைலாம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு சார். இருக்கிற டீச்சர்ஸால எல்லாத்துக்கும் ஒரே நேரத்துல கிளாஸ் எடுக்க முடியல சார். நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க மோகன். உங்களுக்கு கல்யாணம் ஆகி 4 குழந்தை பிறந்துச்சுன்னு வச்சுங்க. 2 குழந்தைகளை மட்டும் வளர்த்து ஆளாக்குறதுக்கான வருமானம் உங்கள்கிட்ட வருது. அதுக்காக மீதி 2 குழந்தைகளை தெருவில் விட்டுருவீங்களா? கவர்மெண்ட் எதிர்பார்க்கக்கூடிய குவாலிட்டி நம்ம ஸ்கூலுக்கு இருக்கு. ஆனா அது கவர்மெண்ட்டுக்கு தெரியலையே. இந்த விஷயமா போன வாரம் கூட கலெக்டரை மீட் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். கூடிய சீக்கிரம் நல்ல விஷயம் நடக்கும்னு நம்புறேன். நம்புவோம். பல வருஷமா நீங்களும் இந்த ஸ்கூலுக்காக எவ்வளவோ போராடுறீங்க. ஆனா கவர்மெண்ட் எந்த ஸ்டெப்பும் எடுக்கிற மாதிரி தெரியலையே சார். சார், பசங்க கிட்ட சின்னதா ஒரு ஃபீஸ் வாங்கி நமக்கு தேவையான டீச்சர்ஸை நாம ஏன் அப்பாயின்மெண்ட் பண்ணக்கூடாது? நான் கல்வியை விதைக்க சொல்றேன், நீங்க விற்க சொல்றீங்க. இலவசமா கிடைக்க வேண்டிய கல்வியை ஆயிரங்களுக்கும் லட்சங்களுக்கும் வித்து கல்வியை ஒரு வியாபார பொருளாக்குற காரணத்தினாலதான் உலக அளவுல ஜனத்தொகையில 2வது இடத்துல இருக்கிற இந்தியா வளர்ச்சி விகிதத்துல எத்தனையோ இடம் பின்தங்கி போயிட்டு இருக்கு. காரணம் என்ன? அரசாங்கம் நடத்த வேண்டிய கல்வித்துறையை பிரைவேட் வித்துக்கிட்டு இருக்கு. பிரைவேட் நடத்த வேண்டிய மது விற்பனையை அரசாங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஒரு பண்ணி 10 குட்டி போட்டுட்டமே நீ என்னைக்காவது பதறி இருக்கா? அத்தனை குட்டிகளுக்கு தாய்மை ஸ்தானத்துல இருந்து பால் கொடுத்து வளர்த்து ஆளாக்குது. அது மாதிரிதான் இந்திய நாட்டுல பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தையையும் இந்த நாடு தன்னுடைய குழந்தை நினைச்சு அனைவருக்கும் இலவச கல்வி கொடுக்கணும். அது வரைக்கும் நம்மள மாதிரி வாத்தியார்கள் போராடுவோமே. இது சமுதாய அக்கறை இல்லை, வருங்கால சந்ததி மேல இருக்கக்கூடிய அக்கறை. சாலை வசதி கூட சரியா இல்லாத இந்த மலை கிராமத்துக்கு கல்வி வசதியாவது சரியா கிடைக்கிறதுக்காகத்தான் என் சக்தியை மீறி இந்த பள்ளிக்கூடத்தை நடத்திட்டு இருக்கேன். அதுக்காக என்னுடைய கொள்கை லட்சிய எதுகளுக்காக உங்களை யாரையும் நான் வற்புறுத்த மாட்டேன். பசங்களுக்கு பாடம் நடத்துற ஒரு வேலையை நினைக்காம அதை ஒரு சமுதாய கடமையை நினைக்கக்கூடிய வாத்தியார்கள் இருக்கத்தான் செய்யறாங்க. அந்த லிஸ்ட்ல தான் உங்க அத்தனை பேரையும் நான் பார்க்கறேன். ஒரு வாத்தியார் மட்டும் நினைச்சா காத்து புக முடியாத இடத்துல கூட கல்வியை கொண்டு போய் சேர்க்க முடியும். இது அசைக்க முடியாத நம்பிக்கை. அக்கா ஸ்வெட்டருக்கு அக்கா. அண்ணா ஸ்வெட்டர் அண்ணா. அண்ணா 250 ரூபா தானா? அதிகம் சொல்லு சார். சொட்ரு சார். சொட்ரு தம்பி. மேடம் சொட்ரு மேடம் வாங்கிக்கங்க மேடம். சார் சொட்ரு வேணுமா? சொட்ரு ஜர்க்கின் 300 rupees தான் சார். அதிகமா சொல்றேன், வேண்டாம் வாங்கிக்கங்க சார். சார் சொட்ரு வாங்கிங்க சார். சார் சார் ஒன்று ப்ளீஸ் சார். சரஸ்வதி, பசங்களா இதோ வந்துட்டேயா. எங்கம்மா பசங்க? ஸ்கூல் விட்டு வந்து பேக் வச்சுட்டு யூனிஃபார்ம் மாத்திட்டு போனவங்க தாயா. எங்க போறேன்னு கூட சொல்லிட்டு போகல. எங்க போறோம்னு சொல்லிட்டு போறியா? ராத்திரி நேரத்துல? எவ்வளவு நாள் இந்த பழக்கம்? இன்னைக்கு தாயா. ஓ, புது பழக்கமா? அவளுக்கு பள்ளிக்கூடத்துல மட்டும் பாடம் நடத்தினா 10வது போல இருக்கு, வீட்லையும் நடத்தணும் போல இருக்கு. ஐயா சவுடாலா, எங்கடா போயிட்டு வரீங்க? கேட்கறல, எங்கடா போயிட்டு வரீங்க? உங்க கஷ்டத்தை போகத்தான். ஏன் கஷ்டத்தை போக்குறதுக்கா? எனக்கு என்னடா கஷ்டம்? என்ன கஷ்டமா? கேட்டாங்கன்னா 3 மாசம் சம்பளம் பாக்கின்னு பின்னால என்ன வேடிக்கை பார்க்க சொல்றீங்களா? அதுக்கு ஹோல்சேல்ல ஸ்வெட்டர் வாங்கி ரீட்டைல்ல வித்தோம். என்னடா அது? ரோடா வித்து லாபம் சம்பாதிச்சிருக்கோம். இப்ப என்ன இத கொண்டு அலமாரில வை. கோயில் குண்டியல பணம் அடிச்சிர செவில பிஞ்சுக்கு ராஸ்கல்.
படிக்கிற வயசுல கஷ்டத்தை பத்தி நினைச்சா படிப்புல நாட்டம் போயிரும்டா. படிப்புல போத வந்தா காலம் முழுக்க அது நம்மளை காப்பாத்தும். இந்த மாதிரி பணத்துல போத வந்தா சின்ன வயசுல சீரழிச்சிரும்டா. டேய், கஷ்டமான சும்மா அதை நான் பாத்துக்கிறேன். அதை தாங்குற சக்தி இப்ப எனக்கு இருக்கு. நீங்க ஒண்ணு பண்ணுங்கடா, நீங்க எல்லாம் வளர்ந்து பெரிய ஆளாகி ஸ்கூலோட நிர்வாகத்தை கையில எடுத்துங்க. அதுக்கப்புறம் ஐயா உட்கார வச்சு சந்தோஷப்படுத்துங்க. சொற்று விற்க போனாங்களா, சுண்டல் விற்க போறாங்களா? நிம்ம அந்த வேலை வச்சுக்க கூடாது, புரியலடா? திருப்பி துண்டு தூக்க ஐயா என்னடா அது? அதான் நீங்க வேணான்ட்டீங்கல்ல. அதனால அது நாங்க வாங்கினோண்டே திருப்பி கொடுத்துறோம். தேங்க் யூ. யாரா தானே உங்களுக்கு தெரியாதா? கரெக்ட்டா கொடுத்துறோம்யா. ஐயோ அடிக்காம. இதை எலக்ட்ரிசிட்டி போர்டுக்கு ஃபார்வர்ட் பண்ணிடுங்க. ஓகே சார். வாங்கய்யா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. உட்காருங்க. நானும் எப்படியாவது உங்க ஸ்கூலை கவர்மெண்ட் ஆத்தரைசேஷனா மாத்தணும்னு நினைக்கிறேன். என்ன பண்றது? எந்த நல்லது கெட்டத்தை நடக்கணும்னாலும் அரசியல்வாதிங்க தானே முடிவு பண்றாங்க. கரெக்டா சொன்னீங்க சார். நானும் என் பள்ளிக்கூட அரசு அங்கீகாரம் பெறதுக்காக பல வருஷமா போராடிட்டு இருக்கேன். 3 முறை அரசு மாற்றம் ஏற்பட்டுச்சு. ஒவ்வொரு முறை சிட்டிங் எம்எல்ஏட்ட எவ்வளவோ பேசி பார்த்துட்டேன். உங்களை மாதிரி அரசு அதிகாரிகள்கிட்ட மனுவும் கொடுத்துருக்கேன். இந்த முறை இந்த தொகுதியோட எம்எல்ஏவே கல்வி அமைச்சரா இருக்காரு. என்ன பிரயோசனம்? எங்க பள்ளிக்கூடத்துக்கு ஒரு விடுவி காலம் பிறக்கலையா சார்? ஐயா, உங்க நல்ல நோக்கத்தை அரசியல்வாதிங்க வேணாலும் அலட்சியப்படுத்தலாம். எங்களை மாதிரி அதிகாரிங்க வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டோம். வர ஆகஸ்ட் 15ஆம் தேதி அன்னைக்கு உங்க தொகுதியில் இருக்க பள்ளிக்கூடங்களுக்கு கல்வி அமைச்சர் கொடியேற்ற வர்றாரு. எப்படியாவது கண்டிப்பா உங்க பள்ளிக்கூடத்துக்கும் வர வச்சிடறேன். அப்ப அமைச்சர்கிட்ட உங்க கோரிக்கையை சொல்லிடுங்க. மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீங்க கவலைப்படாம போங்க. நன்றி சார். ஏண்டா காலைல இருந்து ஐயாவை காணவே காணும். நீ பாத்தியா? எனக்கு எப்பறா தெரியும்? டேய், வகுப்புல தூங்குற உனக்கு வாத்தியார பத்தி எப்பறா தெரியும்? அத பத்தி பேசாதடா. நீ தூங்காம இரு, நான் பேசல. ஏ தக்காளி, உனக்கா தெரியுமா? தெரியலடா, என்கிட்ட எதுவும் சொல்லிட்டு போல. தம்பி நிறுத்துப்பா. இங்கதான் நிறுத்து. டேய், ஐயா வந்துட்டாரா? வாங்கடா. ஐயா, காலைல இருந்து எங்கேயா போனீங்க? சொல்லாம எங்கேயா போனீங்க? நாங்க சொல்லாம போனா ஒண்ணு திட்டுறீங்க. சாப்பிடாம கூட எங்கேயா போனீங்க? என்னாச்சு சொல்லுங்கய்யா. அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, நான் கலெக்டர் சந்திச்சுட்டு வரேன். உங்களுக்கெல்லாம் ஒரு சந்தோஷமான செய்தி. நம்ம மாநிலத்தோட கல்வி அமைச்சரை நம்ம கலெக்டர் எப்படி நம்ம பள்ளிக்கூடத்துக்கு கூட்டு வந்தாருன்னு சொல்லிட்டாரு. அது மட்டும் இல்ல, நம்ம ஸ்கூலோட பல நாள் கனவு என்ன? கவர்மெண்டோட ஆத்தரைசேஷன் ஆகணும்ன்றதானே? அந்த மினிஸ்டர் வச்சு எப்படி முடிச்சு தந்துருவேன்னு நம்பிக்கையோட சொல்றாரு. அழகான மாற்றம் ஆரம்பமாச்சே, ஆகாயம் எங்கும் பூக்களடா. நான் கண்ட கனவு என் முன்னை இன்று நீஜங்களாக போகுதடா. என்னோட தேகம் மேகத்தை போல காற்றினில் மிதந்து செல்கிறதே. நெஞ்சுக்குள் சுமந்த நம்பிக்கை எல்லாம் வேர்விட்டு முளைக்கிறதே. ஓலாஹி லாஹி லாஹி லாஹி, ஓலாஹி லாஹி லாஹி லாஹி, ஓலாஹி லாஹி லாஹி லாஹி, ஓலாஹி லாஹி லாஹி லாஹி. சிறகுகள் ஒரு நாளில் முளைத்ததை நான் உணர்ந்தேன். என்னோட வானில் எப்போதும் இனிமேல் இரவு
முடியவில்லை என்று நான் அறிந்தேன். இனிமேலே நமக்கு திசையெல்லாம் கிழக்கு, உற்சாக உதிரம் ஊறுதடா. இன்பத்தின் எல்லை வேறொன்றும் இல்லை, எல்லாமே மாறுதடா. அன்பு என்ற ஒற்றை சொல்லே வாழ்வின் வேதமடா. எல்லோருக்கும் கல்வி, எல்லோருக்கும் உணவு, எல்லோரும் சமமாய் ஆனோமடா. இதயத்தில் இருந்து உயிர் கொள்ளும் சுமைகள் எங்கேயோ போச்சு காணோமடா. தடைக்கற்கள் எல்லாம் படிக்கற்களாக மாறியதென்று போதுமடா. இனிமேலே நானும் மரணித்தால் கூட பிழையொன்றும் இல்லையடா. இன்னும் 100 ஜன்மம் வேண்டாம், இதுவே போதுமடா. ஓலாஹி லாஹி லாஹி லாஹி, ஓலாஹி லாஹி லாஹி லாஹி, ஓலாஹி லாஹி லாஹி லாஹி, ஓலாஹி லாஹி லாஹி லாஹி. இந்த திரைப்படத்தை முழுமையாக கண்டு மகிழ உடனே டவுன்லோட் செய்யுங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப். வருடத்திற்கு வெறும் 299 ரூபாய் மட்டும்.